டில்லி கட்டடம் இடிந்து தரைமட்டமான விபத்தில் 8 பேர் பலியாகியுள்ளனர். ஆறுதல் கூற வந்த மத்திய அமைச்சர் கபில் சிபலை மக்கள் விரட்டியடித்தனர். பழைய டில்லியில் ஜும்மா மசூதி அருகே உள்ள சாந்தினி மஹால் பகுதியில் உள்ள 3 மாடி கட்டடம் செவ்வாய் இரவு இடிந்து விழுந்தது. இடிபாடுகளிலிருந்து முதலில் 5 சடலங்கள் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டன. 25க்கும் மேற்பட்டவர்கள் பலத்த காயத்துடன் லோக்நாயக் ஜெயபிரகாஷ் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். தொடர்ந்து மீட்பு பணியில் ஈடுபட்ட போலீஸ் படையினர் இடிபாடுகளிலிருந்து மேலும் 3 சடலங்களை கண்டெடுத்தனர். இதனிடையே மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோரை சந்தித்து ஆறுதல் கூறச் சென்ற சாந்தினி சவுக் எம்பியும் மத்திய மனிதவளத்துறை அமைச்சருமான கபில் சிபல் முன்னிலையில் பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர். அவரது காரை முற்றுகையிட்டு திரும்பி போய் என கோஷமிட்டதால் காயமடைந்தவர்களை பார்க்காமலே அவர் திரும்பிச் சென்றார். लोगों की मौत हुई है और इंजरीज आई हैं, उनके खिलाफ कार्रवाई की जाएगी और हम इन लोगों को पूरी तरह से जस्टिस जब तक नहीं मिलेगा तब तक हम 70 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட இந்த கட்டடத்தை தாங்கி நின்ற தூண் இடிந்ததால் கட்டடம் தரைமட்டமானதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனிடையே டெல்லியில் சிதிலமடைந்த பழைய கட்டடங்களை கணக்கெடுக்கும் பணியில் மாநகராட்சி அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர்.